இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிதாவே உமக்கு மகிமை. நான் தஞ்சாவூருக்கும் பக்கத்தில், புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் மாதாக்கோட்டை. என்னுடைய பேர் கித்திரியம்மாள். நான் பிறந்தது தஞ்சாவூர் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் ராவுசாப்டி செவஸ்தியாருடைய மக கித்திரியம்மாள். 3வது பொம்பளை பிள்ளை. எங்கள் அப்பா ஐஓசியில் வேலை பார்த்தாங்க. 1980 ரிட்டர் ஆனாங்க. பணம் வாங்கலை, கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம் வீட்டில். ஆட்டில் ஒன்று போட்டு ஆடு வாங்கணும், 100 செம்பிளி ஆடு, 30 வெள்ளாடு. எங்கள் அம்மாவுக்கு அது ஆர்சி தான். நாங்கள் ஆர்சியில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் நிறையா போவாங்க. போன இடத்துல போய் சோசியம்லாம் பார்த்து எங்கள் அக்கா 12 வருஷம் வயசுக்கு இருந்தாங்க. யாரும் பொண்ணு கேட்கல. எங்களுக்கு 100 செம்பிளி ஆடு, 30 வெள்ளாடு, 1 ஏக்கர் நிலம், வண்டி மாடு எல்லாம் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் மாமாக்கிட்டலாம், நீங்கள் பொண்ணு கட்டிக்கிங்க, 3ல் 1 பங்கு 3 பேருமே எடுத்துங்க, ஆம்பளை பிள்ளையும் எடுத்துங்க, பொம்பளை பிள்ளையும் எடுத்துங்க, என் பொண்ணை கட்டிக்கம்பாங்க. எங்கள் மாமாலாம் சொல்லுவாங்க, நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுறது? அவங்கெல்லாம் 20 பவுன் 30 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, உங்களுக்கு வசதி இல்லை, நானாப்பா கட்டிக்க போகிறேன்னு எங்கள் மாமாலாம் சொல்லுவாங்க. அந்த நேரம் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கள் மாமாவுக்கு 2வது தரம் எங்கள் அக்காவை பொண்ணை கேட்டு எங்கள் மாமா போய் செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவில் ஏந்திரிக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் எங்கள் அக்கா 12 வருஷம் வயசுக்கு இருந்தப்போ யாரும் எங்கள் மாமா கேட்கல, நான் இருந்தேன். அப்போ சொல்லுவேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் அக்கா மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், நான் தம்பியோடு இருக்கிறேம்மா, கவலைப்படாதீங்க, அக்காவுக்கு மட்டும் கேட்குறதா போட்டு கொடுங்க, என் பங்கை தம்பிக்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னது உண்மை. ஏசப்பாவுக்கு உண்மையாக சொல்கிறேன். ஆனால் எல்லோரும் எங்கள் அக்காவை கேட்க மாட்டாங்க, என்ன தான் பொண்ணு கேட்பாங்க. எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனால் 80ல் ரிட்டையர் ஆகி பணம் வாங்கலை. ரொம்ப கஷ்டம், சூழ்நிலைங்க சரியில்லை. ஒரே ஒரு தவறு பண்ணேன். தஞ்சாவூரில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ராவுசாப்பட்டியில் பிறந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். 1988 கல்யாணம் பண்ணேன். அந்த ஒரே காரணம்தான். இந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணேன். 1 வருஷம் தான், 89 வருஷம், ஒரே வருஷம் தான் குடிக்காமல் இருந்தாப்புல. அதுக்கு பிற்பாடு எங்கள் சொந்தக்காரவங்களாம் அவங்க வீட்டில் போய் பங்கு வாங்கிட்டு வா, உலகமே கல்யாணம் பண்ணுது, இந்த பொண்ணுக்கு பங்கு வாங்கிட்டு வாங்க, ஒரே வார்த்தை எங்கள் மாமா சொன்னான். அன்னைக்கு பிடிச்சது தான் இந்நாள் வரைக்கும். எங்கள் வீட்டுக்கார் நல்லா தண்ணி போட்டுக்காரு. நான் சாட்சி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, முகம் மகிழ்ந்து கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் என்னை வழி நடத்தினதும் என்னை வச்சதும் வாழ வச்சதும். அப்படியே இருந்து எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை, 1 பொம்பளை பிள்ளை, 4 குழந்தைங்கள் சுயப்பரசம் தான். நானாக தான். எங்கள் வீட்டுக்கார் நல்லா புல் தண்ணி போட்டுக்காரு. ஆஸ்பத்திரியில் ஒன்று கூட பெரிய ஆஸ்பத்திரியில் பிறக்கல, எல்லாம் ப்ரைவேட்டில் தான். இப்போ எங்கள் பையன் பிறந்த 6 மாதத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரு அக்கா சொல்லுவாங்க, தஞ்சாவூரில் ஏசு நம்மோடு வாங்கிட்ட கூடாரத்தில் இருக்குது, அங்கே வாப்பா எல்லாரும் பணம் காசு வச்சுருக்காங்க, செய்வனை செஞ்சு புருஷனை கையில் வச்சுக்கிறாங்க, உனக்கு பணம் இல்லை காசு இல்லை, நம்ம ஆர்ச்சியில் நடத்துகிறாரு அருள் பிரதர் வாங்க அழைச்சிட்டு போனாங்க. 1994 எங்கள் அம்மா இறந்து மக்கா நாள். எங்கள் பையன் 6 மாதம். 28 வருஷமாக ஒரே இடத்துல இருந்தேன். ஆனால் புருஷனும் குடியில் விடலை. பிள்ளைக்கு பெரிய பையனுக்கு 2 கால் ஒடிஞ்சு 2004 வயிற்று ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், கொடா போத்துருச்சோம். 2016 2 கால் வேளாங்கண்ணிக்கு போய் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி போய் 6ஆம் தேதி 2 கால் ஒடிஞ்சிருந்தான். இவ்வளோதுக்கும் நான் ஒரே ஆள் தான். இவ்வளோதான் தான் இருந்து செவத்துலேயும் எங்கள் பொண்ணு 10வது படிச்சிச்சு. அந்த பொண்ணு எங்கள் ஊழியக்காரர் பொண்ணு சொந்தத்தில் கேட்டுக்கிட்டு, நீ உனக்கு என்ன வசதி இருக்குது, உன் புருஷன் குடிக்காரன், உனக்கு அந்த பிள்ளைக்கு யார் அப்பான்னு சொல்லுவாங்க, நீ பொண்ணு சொந்தத்திலே கட்டி கொடுத்தா நான் 1/2 பவுன் தாலி செஞ்சு தரேன், நீனும் அங்கே பக்கத்தில் இருக்கலாம், உனக்கு என்ன வசதி இருக்கான்னு எங்கள் ஊழியக்காரர் 28 வருஷமாக ஒரே இடத்துல இருந்தேன். ஆர்ச்சிக்கு முடிஞ்சால் தான் பூசைக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ப்ரேயருக்கு 1 நாள் தகர மாட்டேன். என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன், வரண்ட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன். அப்படி இருந்து எங்கள் ஊழியக்காரர் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது என்னால் சீர்நிற்க முடியலை. அப்புறம் கடைசியில் கூப்பிட்டு சொன்னாங்க, கித்திரியம்மா இங்கே வா, உன் பிள்ளைய படிக்க வைக்கிற, உன் பிள்ளை படித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செத்து போய் தான் நீ என்ன பண்ணுவ, நான் சொல்கிறத கேளுன்னாங்க. அன்றைக்கி ரொம்ப பாரப்பட்டு ஒரு அண்ணன் இந்த நாகர்கோவில் பக்கத்தில் அழகப்பவனார்லேருந்து பீட்டுன்னு ஒரு ஆசாரி விட்ட அண்ணன் எங்கள் ஊரில் மாதாக்கோட்டையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ எங்கேயும் ப்ரேயருக்கு போப்பா, இங்கே இருக்காத, வெளியில் போங்க. நாங்கள் ஆர்ச்சியில் ப்ரேயருக்கு எங்கேயும் போக மாட்டோம். ஏசு நம்மோடு வாங்கிட்ட கூடாரத்தில் தான் 28 வருஷமாக இருந்தோம். நான் எங்கேண்ணா போக முடியும், எங்கேயும் போக முடியாதுண்ணா, இப்படி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2வது மாதம் நைட்டு பார்த்தேன். ஜீவ ஒளி செவ்வாய்க்கோணம் எனக்கு வைக்க தெரியாது. டிவியில் உலகமே போவேன், டிவியில் சேனல் வைக்க தெரியாது. வச்சப்போ பிரதர் சேப்பியார் பிரதர்னு செய்தி கொடுத்தாங்க. 100க்கு 100 எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா, உலகத்துக்கே நான் ஃபோன் பண்ணுவேன், பெருக்குமான்ஸுக்கு பண்ணுவேன், பால்தனருக்கு பண்ணுவேன், மோகலசருக்கு பண்ணுவேன், ஆனந்தசராவுக்கு பண்ணுவேன், சாம் செல்லத்துறைக்கு பண்ணுவேன், ஸ்டீவன் பிரதருக்கு பண்ணுவேன், தமிழ்நாடு பூரா பண்ணுவேன்.
எப்போ எங்கள் வீட்டுக்காரர் குடியேக்காரர் இருக்கையில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் பண்ணுவேன். யாருமே ஒரு ஊழியக்காரங்க எடுத்து பண்ணது கிடையாது, கேட்டது கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப 100% ஏசு அப்பா நினச்சி இந்த பிரதர் சொல்கிறாங்க, என் நம்பர் தான், என் ஊழியந்தான், நான் எடுப்பேன், உடனே ஆண்டவர் சொன்னால் எடுப்பேன், இல்லைன்னா 2 மணி நேரம் கழிச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒவ்வொரு சொல்லும் நல்லா இருந்துச்சு. 2ஆம் தேதி நைட்டு பார்த்துட்டு 3ஆம் தேதி வேலைக்கு போயில ஃபோன் பண்ணேன், பிரதர் எடுக்கலை. போயிட்டு சாப்பிட்டு வேலை ஆரம்பிக்க செஞ்சுட்டு இருக்கல பிரதர் ஃபோன் பண்ணாங்க 3 மணிக்கு. அப்போ சொன்னேன், பிரதர் நான் வேலை ஆரம்பிச்சிட்டேன் பிரதர், 6 மணிக்கு பேசுகிறேன்னு. எங்கள் பையன் 2004 வயிற்று ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், குடபுத்துப்பி ஆபரேஷன். 2016 2 கால் உடஞ்ச ஆபரேஷன். 3ஆவது வாட்டி வேளாங்கலேருந்து தஞ்சாவூருக்கு வரல, வடூரில் அடிபட்டு டீ வாங்கிட்டு 4 மணிக்கு குந்துறேன், அடிபட்டு போய்த்தான் உச்சந்தலேருந்து உள்ளங்கல் வரைக்கும். அம்மா எங்கே இருக்குன்னு கேட்டுச்சு. அப்போ நான் என்ன தெரியுமா நினச்சேன், நம்ம குடிகார பிள்ளைக்கா நீங்களும் நினைப்பீங்க, ஐயோ நம்ம காசை செய்கிறோமே, ஊழியத்துக்கு செய்கிறோமே, ஏழைகளுக்கு செய்கிறோமே, பாவியலுக்கு செய்கிறோமே, ஆஸ்பத்திரியில் செய்கிற நினைப்பீங்க. நான் காலில் நெகம் வச்சேன். நான் முதல்ல எனக்காக சேர்க்க மாட்டேன், அடுத்தவங்களுக்காக செய்வேன். ஆண்டவர் நம்மளுக்கு இருக்காரு. நான் இருந்தப்போ ஒரு துணி, ஒரு 3 பிள்ளைக்கும் ஒரே ஒரு துணி. மாதா கொட்டனா பெரிய ஃபேமஸான ஒரு தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் பெரிய பெரிய கோடீஸ் பணக்காரங்க தான். 3 பிள்ளையும் அழைச்சிட்டு போய் இந்த கோயில் வாசலில் தான் இருப்பேன். பூசை தான் கம்ப, நாங்கள் ஆர்ச்சியில் எங்கேயும் போக மாட்டோம். ஒருத்த கூட 1 ரூபா காசு கொடுத்ததில்ல, 1 ரூபா பீஸு கட்ட கொடுத்ததில்ல. அப்படி வறுமையில் ஆண்டவர். ஆனால் ஜபத்தை விட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி ஜபத்துக்கு போகிற வயசு தான் உன் புருஷன் குடிக்கிறான். நாங்கள் குடும்பமாக ஆயிடுச்சு, 17 வருஷம் ஆச்சு விட்டுட்டு போய். இந்த 3 பிள்ளையும் வளர்த்தேன். 3 பிள்ளையும் சொன்னது கேட்கல. 3 பிள்ளையும் அப்பா மாதிரியே குடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆம்பளை பிள்ளை. அதுதான் இவ்வளோ இதுவும். அதையும் தாங்கி இருந்தேன். ஆஸ்பத்திரிலாம் பிரதர் சொல்லுவாங்க, 1 ரூபாய்க்கு 2 இட்லி வாங்க முடியலன்னு. 2 பிள்ளை வீட்டில் இருக்கும். தஞ்சாவூர் மெடிக்கலில் இருப்பேன் நான் 7 மாதம் 8 மாதம் தான். தர்மாசுத்திரி தான், வைத்தியமாக்க காசு கிடையாது. யார்ட்டையும் 10 ரூபா காசு வாங்க மாட்டேன், பட்னியாக தான் கிடப்பேன். ஊசி போடுவேன், கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன். அப்படியே இருந்துட்டேன். காசாக போயிடும்போது எங்கள் பையன் 22 வயசு, அவனுக்கு மூளைக்கு போகிற நரம்பு போயிடுச்சு. அப்பையும் ஆஸ்பத்திரியில் தான் 1 மாதம் 2 மாதம் 4 மாதம் 5 மாதம் ப்ரேயருக்கும் போவேன், ஆஸ்பத்திரியில் இருப்பேன். அப்படி வழி நடத்தின கடவுள். இந்த ஒரு பொம்பளை பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கும். அந்த பிள்ளைக்கு இப்படி சொன்னாங்களா, என்ன விசப்பா இப்படி சொல்கிறாங்களே, எங்கள் ஊழியக்காரன் இப்படி சொல்கிறாருன்னு 2ஆவது மாதம் 2ஆம் தேதி நான் பார்த்த கையோட ஜீவவழிக்கு வர ஆரம்பித்தேன். பிறந்துட்டு சொன்னேன், என் பிள்ளைக்காக என்ன, குடிகார பிள்ளைக்காக ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு மக்கியாவில் கேட்டேன். பிரதர் அட்ரஸ் அனுப்ப சொன்னாங்க. அட்ரஸ் அனுப்புனேன், புக்கு அனுப்புனாங்க. 2ஆவது மாதம் 2ஆம் தேதி 22ஆவது வருஷம் நான் இங்கே வந்தது தான். 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப பாரம். பெரிய பையன் நல்லா குடிகாரன், சின்ன பையன் குடிகாரன். வீடு சின்ன வீடு, வேலை செஞ்சால் தான் சாப்பிடலாம், இல்லைன்னா கிடையாது. ஒரே நேரம் சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. நீ செவத்துக்கு போய் தான் அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனால் 1 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்து பிறர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். பிறர் ஜோம் பண்ணுவாங்க, நடத்துவார் சிஸ்டர், ஆண்டவர் நடத்துவாங்க. ஆனால் 2 பிள்ளைங்க இன்னும் நடத்துவாங்க அப்படின்னாங்க. எல்லாம் செஞ்ச கம்பீரமாக ஏசையா நான் வசனம் கொடுத்தாங்க. எங்கள் பிள்ளைங்க போன வருஷம் நவம்பர் மாதம் எங்கள் அக்கா பிள்ளைங்க, என் மக எல்லாமே நாங்கள் வந்தோம் ப்ரேயருக்கு. வந்துட்டு அதுக்கு முன்னாடி அது வராது, நான் மட்டும் வருவேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கையில் பிரதர் அப்போக்கு எப்போ ஜெபம் பண்ண சொல்லுவேன். சொல்லிட்டு இருக்கையில் கல்யாணத்துக்கு எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சு கல்யாணம் 1 வாரங்குது. இந்த ஓடி போய் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஒரு பிரச்சனையில் 1 வருஷமாக எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்களும் இன்னும் பேசாது. நீ செத்துப்போ, உலகத்தில் மாப்பிள்ளை கிடைக்காம கல்யாணம் பண்ணாங்க இப்படி சொல்கிறாங்க. பெரிய பையனும் சொல்லுவான், சின்ன பையனும் சொல்லுவான், எங்கள் பொண்ணும் சொல்லும். ஏம்மா நீனுமும் இப்படி சொல்கிறியா? அம்மா ஆண்டவர் இருக்காருமா நம்மளுக்கு, இந்த மாப்பிள்ளைன்னா இன்னொரு மாப்பிள்ளை. எவ்வளோ மாப்பிள்ளைகள் வந்துச்சு, இப்படியே தட்டி விட்டு கடைசியில் இந்த மாப்பிள்ளையும் கேட்டு போய் தட்டி விட்டாங்க. பிறந்துட்டு சொன்னேன், ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கொடுப்பாரு. உலகம் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு கல்யாணம் 1 வாரங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன், நீ கல்யாணம் பண்ணுறதை பார்க்குறேன், நான் தேய்க்கிறேன், உன் தம்பி குடிக்காரன், உங்கள் அண்ணன் குடிக்காரன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பொண்ணு சொல்லுது, 7 நாள் தான் இருக்குது கல்யாணம், எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா, நிறுத்திடுமா அப்படின்னுச்சு. ஒன்றுமே இல்லை, பிறந்துட்டு தான் சொன்னேன், பிரதர் இது மாதிரி இருக்குங்க பிரதர், பாப்பா அப்படி சொல்லுதுன்னு. ஜெபமுனிக்கிற சிஸ்டர் அதெல்லாம் கம்பீரமாக நடக்கும். நாங்கள் இந்த குடிகார பயலும் 2 பேரும் கல்யாணத்தை நிச்சயத்தை கம்பீரமாக முடித்தாங்க. மே மாதம் இப்போ 11ஆம் தேதி நிச்சயம், ஜூலை மாதம் 7ஆம் தேதி கல்யாணம். கம்பீரமாக கல்யாணத்தை முடித்தாங்க. கல்யாணத்தை முடிச்சு இந்த உலகத்திலேயே என் தேவன் பெரியவருங்கிறது நிரூபித்து காட்டினார். நான் ஏழையாக இருந்தாலும் என் தேவை என்னோடு இருந்தார். நான் போகிற பக்கம்லாம் ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு பத்திரிக்கை, உங்கள் அம்மா சவ விட்டு போன வச்சு தான் இப்படியெல்லாம் நிலமை வந்துச்சு. சவ விட்டு போன நம்ம பங்கில் இருந்தாண்ணா, கோயிலுக்கு பூசைக்கு வந்தாண்ணா, இந்த பிள்ளைங்கெல்லாம் போகிறது ஒன்றால் தான் அப்படின்னாங்க. நான் எதையுமே கண்டுக்கல. ஆனால் எங்கள் பையன் ரொம்ப குடிச்ச குடும்ப பண்ணுவான். எதையும் தாங்கிட்டு பிரதருக்கு பாத்ரூமில் நின்றுட்டு ஃபோன் பண்ணேன், அடித்து விரட்டிட்டாங்க. கல்யாணம் 3 நாளுங்க.
ரவையில் 12 மணிக்கு பாத்ரூம்குள்ளேன்ட்டு சொன்னேன். அது சொன்ன சின்ன செய்திக்குள்ளே கண்டுக்கு வந்து போனை பிடுங்கி உடச்சி அடித்தான். அனைத்தும் தாங்கி என் பிள்ளைக்கு 3 வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் 3 வருஷமாக வந்து அற்புதமாக அதிசயமாக ஜீவ ஒளி செவகோரத்துக்கு வந்து நான் மனசில் நினச்சிட்டு தான் வந்தேன். மனுஷன் மாதிரிலாம் இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பாங்க, என் தேவனாகிய கர்த்தர் உள்ளத்தை பார்ப்பார். இந்த 3 வருஷம் தான் 2/2/2022 வந்து 3 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ செய்த அற்புதம் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. பிரதருக்கு வந்து எனக்கு வந்து நினைப்பேன், இந்த உலகத்தில் யாருமே இவ்வளோ ஊழியக்காரங்க வந்து ஒரு பொண்ணு கூட நம்ம ஆறுதலுக்கு கேட்கலையே. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் ஒரு ஏழையின் செவத்தை கேட்கலன்னு இப்போ நேற்று இல்லை, எனக்கு வந்து 1988 கல்யாணம், அதுலேருந்து இந்நாள் வரைக்கும் நான் அந்த பிரதர் வந்து 3 வருஷமாக ஃபோன் எடுத்தாங்க பாருங்க. அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையும் கிஃப்ட்டும். வேறு யாரும் அது மாதிரி எடுத்து கேட்கல, யாரும் ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ ஊழியக்காரங்க அத்தனை பேர்த்தையும் சொல்லுவேன், ஜீவ ஒளி செவகோரம் தான் உண்மையில் ஊழியம். கடைசி காலம் நீங்கள் பைபிளை படிங்க, ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் அதை நினைக்காதீங்க, ஐயோ பிரதர் பொறுத்தனன்னு சொல்கிறாங்களே அதை நினைக்காதீங்க, ஆண்டவர் கொடுங்க. நீங்கள் எவ்வளவு வச்சுருக்கீங்க செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் தஞ்சாவூரில் மக்கள்லாம் பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் பிச்சைக்காரங்களுக்கு பச்சை கண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஜீவ ஒளி செவகோரத்தில் நான் இங்கே தஞ்சாவூரில் பிறந்து டிவி மூலியமாக வந்து 100க்கு 100 ஆண்டவர் கிருபையை கொடுத்து, இந்த பிரதர் மூலியமாக ஆண்டவர் வார்த்தையை அறிஞ்சு எனக்கு தைரியத்தை கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, சத்தை கொடுத்து, தெம்பை கொடுத்து, வழி நடத்தி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடித்து இந்த இடத்துக்கு வந்து ஆயில் முழு நான் பஸ்ஸில் கம்பியை பிடிச்சி ஏற வரைக்கும் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்துடுவேன். கம்பியை பிடிச்சி ஏற முடியாதப்போ வரமாட்டேன். இந்த சுகத்தையும் பழத்தையும் கொடுத்து பிரதருக்கு எனக்கு ஜெபிக்க கொடுத்த வல்லமையை கொடுத்து, பிரதரையும் எனக்கு ஆண்டவர் உலகம் கடைசி நாளில் காட்டி கொடுத்ததுக்கு கொடானா கொடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிதாவே உமக்கு மகிமை.